யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் எஸ்எம்பியும் என்ஜிபியும் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் எல்லாரையும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று மார்க்கு 16:15 கடைசி கட்டளையாக சொன்னார். இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து மிஷனரி இயக்கமாக 70 பேர் கொண்ட குழுவாக பாரத தேசத்துக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். நம்முடைய இந்தியர்கள் தெய்வத்தை தேடி கால்நடையாக ஊர் ஊராக அலைகிற மக்கள். எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படியாவது பரலோகம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள். இப்படி பரலோகம் செல்ல ஆசைப்படுகிறவர்களுக்கு பரலோகம் செல்வதற்கு பல வழிகள் அல்ல, ஒரே ஒரு வழி. அந்த வழி இயேசுவே, நீங்கள் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிற ஒரு மிஷனரி அமைப்பு. அன்புக்குரியவர்களே, லூக்கா 15:10 மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு நேராக தன்னுடைய இருதயத்தை ஒரு மனுஷன் திருப்பும்போது பரலோகத்தில் ஒரு மாபெரும் ஆர்ப்பரிப்பு. என் அன்புக்குரியவர்களே, இந்த மிஷனரி பணியில் நீங்கள் அப்படி ஈடுபடும்போது உங்களை குறித்தும் ஒரு மாபெரும் ஆர்ப்பரிப்பு ஏற்படக்கூடும். அன்புக்குரியவர்களே, என்ஜிபிஎம் என்ற நம்முடைய துணை இயக்கத்திற்கு ETG என்ற அந்த வழிவிலக்கு பெறும் வாக்கியம் இருக்கிறது. ஆகவே உங்களில் தேவையுள்ளவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு மிஷனரியை அனுப்புவதற்கு 3000 ரூபாய் வாங்குகிறோம். ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறதற்கு 600 ரூபாய் வாங்குகிறோம். முழுமையமாக ஒரு குழந்தையை பொறுப்பெடுக்க 1200 ரூபாய். அதே போல் மிஷனரிகளுடைய குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் வாங்குகிறோம். பணித்தளத்தில் ஆலயம் கட்ட ஒரு சதுரடிக்கு 1000 ரூபாய், 600 சதுரடியில் கட்ட 5 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய்க்கு கச்சா ஆலயம் கட்டுகிறோம். 8 லட்சம் ரூபாய்க்கு 1000 சதுரடியில் பிரம்மாண்டமாக நம்ம ஊரில் இருக்கிறது போல் சிறப்பான எலிவேஷன் கொடுத்து ஆலயத்தை கட்டி உங்களுக்கு கையில் கொடுக்குறோம். ஆலயம் கட்ட கடன் கொடுக்கிறவர்களுக்கு 3 to 6 மாதத்துக்குள்ளாக கட்டி பிரதிஷ்டைக்கு அழைப்பு கொடுக்குறோம். கடந்த ஜூன் மாதத்தில் மாத்திரம் 2 ஆலயங்கள் பிரதிஷ்டை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவர் சித்தமானால் ஜூலை மாதத்தில் 3 ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வோம் என்று எதிர்பார்த்து ஜெபித்து அதற்கான ஆயத்த பணிகள் வேகமாக நடக்கிறது. ஏறத்தாழ 12 இடங்களில் ஆலய கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 45 இடங்கள் ஆலய கட்டுமான பணிக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அருமையானவர்களே, கடந்த 2 மாதத்தில் மாத்திரம் சுமார் 22 பேர் முழு நேரமாக மிஷனரியாக இணைந்திருக்கிறார்கள். ஏராளமான ஆதிவாசி குழந்தைகள் காத்திருக்கிறார்கள். இந்த இயக்கத்தின் பொருளாதார தேவைக்காக எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் செல்லாதபடி இந்திய திருச்சபையாக, இந்திய கிறிஸ்தவ குடும்பங்களாக தாய்நாட்டுக்கு சுவிசேஷம் அறிவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி அனைத்து சபை கிறிஸ்தவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறோம். தேவனின் கிருபையினாலே பல திருச்சபையின் பெரியவர்கள் எங்களுக்கு வரவேற்பு கொடுத்து வசனத்தை சொல்வதற்கும் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார்கள். பல இடங்களில் சென்று சத்தியத்தை அறிவிக்கிறோம். உங்களுடைய திருச்சபைகளிலேயும் எங்களுக்கு நீங்கள் பிரசங்கத்தை ஒழுங்கு செய்து கொடுப்பீர்கள் என்றால் அது நம்முடைய திருச்சபையின் எழுப்புதலுக்கும் திருச்சபை கடைசி கால பணியில் ஈடுபடுவதற்கு உதவியாக இருக்கும். ஒவ்வொரு திருச்சபையும் ஆண்டுக்கு ஒரு ஆலயம் என்று கட்டினால் நம்முடைய பாரத தேசத்தில் 2030க்குள்ளாக 1 லட்சம் கிராமங்களில் நம்ம ஆலயம் கட்டிடலாம். பார்த்துக்குங்க என் அன்பானவர்களில், ஒவ்வொரு பேராயமும் ஆண்டுக்கு 100 ஆலயம் கட்ட வேண்டும் என்று டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட பேராயர்கள் எழும்ப நாம் ஜெபிப்போம். அருமையானவர்களே, நம்முடைய பாரத தேசம் இன்னும் திறந்திருக்கிறது. ஒருவேளை அரசியல் சூழ்நிலை சாதகமாக பாதகமாக என்று நாங்கள் ஒரு நாளும் பார்ப்பது கிடையாது. தேவ ஆவியானவர் எப்படி வழி நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் அவருடைய சீசர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறதற்காக வாஞ்சியோடு காத்திருக்கிற போது, இங்கே போகாதீர்கள், அங்கே வாருங்கள், அங்கே வாருங்கள், இங்கே உங்களுக்கு ஊழியம் முடிந்து விட்டது, எருசலேமுக்கு செல்லுங்கள், அந்தியோகா செல்லுங்கள் என்று அவருடைய சீசர்களை அவர் வழி நடத்தினார். அதே போல் எங்களையும் தேவன் வழி நடத்துகிறார். இன்னும் கேட்டிங்கன்னா, நீர்ப்பாய்ச்சலான இடங்களில் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், அறுவடைக்கு கதிர்கள் ஏராளமாக விளைந்து கிடக்கிறது, அறுவடைக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்க என்று சொன்னார். கொடுத்தார். ஜீவன் என்று பெயர் வைத்து இன்றைக்கு திருப்பதி மாவட்டத்தில் நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஜீவன் ஈடுபட்டிருக்கிறார்.
அன்புக்குரியவர்களே, இப்படி நிறைய சாட்சி சொல்லிகிட்டு இருப்பேன். ராஜஸ்தான் போயிருந்தேன். வாகீர் கிராமத்தில் ஆலயம். எப்படி இந்த ஆலயம் வந்துச்சு, கொஞ்சம் சாட்சி சொல்லுங்கன்னு சொன்ன ஒரு அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் மருத்துவமனையில் ஹார்ட் அட்டாக்கில் சேர்த்துருந்தோம். டாக்டர் சொல்லிட்டாங்க அவர் செத்து போயிடுவார், காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி. எனக்கு ஒரே நம்பிக்கை, இயேசுவை நோக்கி பார்த்தவர்களுக்கு அவர் உயிர் பிச்சை கொடுப்பார். இப்போ என்னுடைய கணவர் இல்லைன்னா எங்கள் ஊர் பாரம்பரியத்தின்படி நான் நல்ல உடை அணியக்கூடாது, எந்த விழாவிலையும் போகக்கூடாது, எந்த வீட்லேயும் போய் நல்ல காரியங்களில் பங்கு பெறக்கூடாது, ஒரு சாபக்கேடான நம்ம நிலையில் முடையும் கிடைக்கணும். நான் இயேசுவை நம்ப ஆரம்பித்தேன். ஆகவே எனக்கு அவர் மறுபடியும் வாழ்வு தருவார், தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் உபவாசத்தோடு போராடி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். கர்த்தருடைய கணவர் எனக்கு உயிர் பிச்சை தந்தார். இந்த சாட்சியை வீடு வீடாக நான் இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. அருமையானவர்களே, நாம் உலகமெங்கிலேயும் நற்செய்தி அறிவிக்கிறோம். ஆனால் நம்முடைய தாய் மண்ணிலேயும் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் சபை இருக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறோம். நீங்களும் அதற்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, 210 ஆதிவாசி பிள்ளைகள் பல இடங்களில் விடுதிகளில் இருந்தால் ஹாஸ்டல்லேருந்து படிக்காங்க, வாடகையிலேருந்து படிக்காங்க. இதை சொந்தமாக கட்டுவதற்கு பிளான் பண்ணி ஆயத்தப்படுத்திகிட்டு இருக்கோம். சோமனிடுங்க 15க்கு 10 ஒரு ஹால் கட்ட 1 லட்ச ரூபா, மாதம் ஒரு 25,000 பொருத்தனை பண்ணி ஒரு 4 தவணையாக கொடுக்கலாம், இல்லை 10,000 பொருத்தனை பண்ணி ஒரு 10 தவணையாக கொடுக்கலாம். அருமையானவர்களே, இந்த விடுதி கட்டுமான பணியில் ஈடுபடுங்க. அதோடு கூட நாம் அந்த விடுதியில் தையல் மிஷின், இன்னும் கம்ப்யூட்டர், அதே போல் கட்டுக்கிற ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒரு சின்ன தொழில் பயிற்சி, இவைகளெல்லாம் நாம் முயற்சித்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 2 இடத்துல ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். மீதி உள்ள இடங்களிலே ஒழுங்கு செய்ய வேண்டும். இதற்காகவும் ஜெபித்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, இந்த மிஷினரி ஊழியங்களை குறித்து இன்றைக்கி பலர் இன்றைக்கி தொலைக்காட்சியில் எல்லா சபையிலையும் சொல்கிறாங்களே அப்படின்னு கேள்வி கேட்காங்க. நான் உங்ககிட்ட சொல்கிறதெல்லாம் எங்களுடைய மிஷினரி பணித்தளத்தில் வந்து பாருங்கள், ஆலய பிரதிஷ்டை வந்து பாருங்கள், ஞானஸ்நானம் நடக்கிறதை வந்து பாருங்கள். இந்த ஊழியங்களை அதன் பின்பு நீங்கள் ஆதரிய ஆரம்பிங்கள். ஏனென்றால் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையையும் அப்படியே பணி மையங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். தெண்ட செலவு கிடையாது, மாதாந்திர பத்திரிக்கை மட்டும்தான் எங்களுக்கு செலவு. ஆகவே ஜெபித்து கொள்ளுங்கள். எளிய வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அருமையானவர்களே, இப்படி ஊழியங்களின் தேவைகளை சொல்லும்போது வாஞ்சையோடு பொருத்தனை செய்கிறவர்கள் உடைய பொருத்தனைகளை ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா மிஷினரிகளுக்கு அந்தந்த மாதத்துக்கான உதவித்தொகை, ஆதிவாசி பிள்ளைகளுக்கு உணவுக்கு கொடுக்குற வசதியாக இருக்கும். ஆகவே என் அன்புக்குரியவர்கள் உங்களுடைய பொருத்தனைகளை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கனம் பண்ணுவார். கடந்த நாளில் ஒரு அண்ணன் ரொம்ப கஷ்டத்தின் நடுவில் காணிக்கை அனுப்பியிருந்தாங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன், அண்ணன் உங்களால் காணிக்கை அனுப்ப முடியாத ஒரு நிலை இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் வழக்கம் போல் அனுப்புகிற காணிக்கை வந்திருக்குன்னு சொன்னாங்க. சொன்னாங்க, அண்ணன் நான் மிஷினரிக்கு முதல்ல அனுப்பிச்சிட்டேன்னா அந்த மாதத்தில் என்னுடைய தேவைகள், என்னோடய குடும்ப தேவைகள் எதுலேயுமே குறைவு இல்லாமல் போயிடுது. ஆகவே கடன் இல்லாமல் வட்டி இல்லாமல் நான் இருக்கணும்னா நான் முதல்ல மிஷினரி கொடுத்தணும்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கிறேன். செய்த பொருத்தனையை நானும் நிறைவேற்ற வேண்டும். எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாள் காலை 6லேருந்து 7 மணி வரைக்கும் ஊழியங்களை தாங்குவோர் குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். நம்முடைய நாட்டில் பிசாசின் கிரிகளை அழித்து தேவனுடைய அரசை ஸ்தாபித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவரை சந்திக்கிறதற்கு நம்முடைய பாரத நாட்டை ஆயத்தப்படுத்துகிற பணிகளை வாருங்கள், கரங்கோர்த்து நிற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இவருடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பாஸ்டேக்கர் மூமெண்ட் NGPM, அக்கௌண்ட் நம்பர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 42 17 80 20 691, IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, அக்கௌண்ட் நம்பர் 088860 73 000 169, IFSC கோட் SIPL 0000886. அருமையானவர்களே, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை சில நிமிடங்களில் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்செய்தி அறிவிக்கிற ஊழியங்களை செய்யும்போது அவருடைய முக்கியமான ஊழியமாக சுகமளிக்கிற ஊழியம் இருந்தது. அதில் குறிப்பாக பார்வையற்றவர்களை அதிகமாக தொட்டு அவர் சுகமாக்கினார். இந்த பார்வையற்றவர்களை சுகமாக்கினது 4 சுவிசேஷ புத்தகத்தில் எழுதியிருக்கு. சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் இது மிக முக்கியமான நிகழ்வுகள். மத்தேயு 9:29-30 பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சிலர் பார்வை பெறும்படி வருகிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என்னால் முடியும், நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நிச்சயமாக
உங்களால் கூடும் ஆண்டவரேன்னு சொல்லும்போது இயேசு அவர்களை தொட்டு குணமாக்குகிறார். குணமாக்கிட்டு என்ன சொல்லி அனுப்புகிறாரு, இந்த செய்தியை வேற எங்கேயும் சொல்லாதீங்கன்னு சொல்லி. அருமையானவர்களே, அவர் சொல்லாதீங்க, நீங்கள் பார்வை பெற்றீங்கன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னதுனால என்னவோ தெரியல, அதுக்கு அடுத்த வசனம் எழுதியிருக்கு, அவர்கள் அந்த தேசம் எங்கிலையும் சென்று நாங்கள் குருடையாக இருந்தோம், இப்பொழுது பார்வை அடைகிறோம் என்று சாட்சி சொன்னார்கள். என் அன்பானவர்களே, அற்புதத்தை அனுபவிக்கிறவர்கள் இன்னும் குருடர்களால் அந்த வெளிச்சத்தை பார்த்த அந்த அனுபவத்தை, அதுவும் அவரால் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. அதே போல் யோவான் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பிறவி குருடன் இயேசு அவனை தொட்டு சுகமாக்குகிறார். அவனை தொட்டு சுகமாக்கும்போது நிறைய நிகழ்வுகள், அவர் எச்சி துப்பினார், சீலவன் குளத்தில் போய் கழுவுன்னு சொன்னார். இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, அருமையானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் ஆவிக்குரிய குருட்டுத்தனத்தில் இருந்து வெளியே வந்து தெளிவாக பார்க்கக்கூடிய, தெளிவாக சிந்திக்கக்கூடிய, எனக்கு ஒரு பரலோகம் இருக்கிறது என்று தெளிவாக பார்க்கக்கூடிய மனதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இத்தனை காரியங்களை செய்கிறார். அவனுடைய சொந்த வீட்டாரே அவன் சுகமற்றது அவனே கேட்டுடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நாட்களில் இருந்த மத தலைவர்கள் எல்லாரும் அவனை பல முறை கேள்வி கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், நீங்கள் இயேசுவை பாவின்னு சொல்கிறீங்க, எனக்கு அது முக்கியம் இல்லை, நான் குருடனாக இருந்தேன், இப்போ பார்வை அடைகிறேன். இன்னொன்று எனக்கு தெரியும், ஒருவன் தேவ சித்தத்தை செய்து அவருக்கு பிரியமானவைகளை செய்தானே என்றால் அவன் என்ன ஜெபம் பண்ணுகிறான்னு அது அவனுக்கு கொடுக்கப்படும் எனக்கு தெரியும், இதை தான் இயேசு எனக்கு செய்தாருன்னு சொல்லி அவன் மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சி சொல்கிறான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இது தேசம் எங்கிலும் வேகமாக பரவுது பார்த்துக்குங்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு நாள் இயேசுவை சந்திக்கிறான். இயேசுவை சந்திக்கும்போது இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ எப்படி இந்த சுகத்தை பெற்றுன்னு சொல்லி. அப்போ சொல்கிற, அந்த மாதிரி இயேசுன்னு ஒருத்தர் வந்தார், தொட்டார், சுகம் கொடுத்தாருன்னு சொல்லி. அந்த இயேசு நானேன்னு சொன்ன உடனே பரவசம் அடைந்தோடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்ள போகும்போது சொல்கிறாரு, மகனே, இனி அசுத்தமானவைகளை, பாவக்கேடான காரியங்களை செய்யாதே என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அநேகருடைய கண்களை குருடாக்கும்படி, அதே போல் அநேக குருடர்களுடைய கண்களை தெளிவாக்கும்படி மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இன்றைக்கும் பார்வை இருந்தும் பார்வையற்ற, மனசாட்சியை மழுக்கி அசுத்தமான காரியத்தை செய்து பரலோகத்துக்கு விரோதமான காரியங்களை செய்து துன்மார்க்கமாய் வாழுகிறார்களே, அவர்களுடைய கண்கள் மேலும் குருடாக்கும்படி, அதே போல் உண்மையாகவே வெளிச்சம் தேடி அழைகிறார்களே, அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களை உற்சாகப்படுத்தும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் பிதாவே, பார்வையற்றவர்கள் பார்வை பெறும்படி, அதே போல் பார்வை இருந்தும் ஆவிக்குரிய குருடர்களாக மனசாட்சியை கடினப்படுத்தி இன்னும் கொடூரமாய் வாழுகிறவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தீரே. இந்த நல்ல நாளிலே வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் பலப்படுத்தும். தொடர்ந்து ஆவிக்குரிய குருடர்களாய் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருவரும் இல்லாதபடி கண்கள் திறக்கப்பட்டவர்களாய், பரலோக ராஜ்யத்தை தரிசிக்கிறவர்களாய், தங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற சாபக்கேடான நிலைமைகளை மாற்றுகிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்படும்படி இயேசுவின் நாமத்தில் இரக்கம் செய்தருளும். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு ஒரு விடுதலையுடைய வீடுகளிலே தாரும், அவருடைய தனிப்பட்ட காரியங்களிலே தாரும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய பிரசன்னம் நடத்துதல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?